வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இளங்கதிர் தென்றல் போல முகத்தில் பட்டாலும் நாதனுடைய உடல் தகித்தது. இன்னும் 8 நாட்களில் நடக்கப் போகிற குமாரின் திருமணத்தை பார்க்க ராதிகா கும்மாளம் போட்டுக்கொண்டு தயார் செய்து கொள்கிறாள். ஏன் அவள் அப்படி ஆரவாரம் செய்கிறாள்? அண்ணனுடைய கல்யாணம் என்ற ஒரு காரணம்தானா? நினைக்க நினைக்க அவர் மனம் மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் அப்பால் உள்ள நிலையில் நின்று தவித்தது. கண்ணனுடன் ஒரு நீண்ட பிரயாணத்தை முதலாக ஆரம்பிக்கிறோம் என்ற உற்சாகமும் அதனால் பிறக்கிற இன்பமும் அல்லவா ராதிகாவை இளம் கன்றை போல ஓடி ஆட வைக்கின்றன. நாதன் ஒரு சிமெண்ட் பெஞ்சியில் உட்கார்ந்து கொண்டார். என்றென்றும் அவர் கையை விட்டு அகலாத கைத்தடியை முழங்காலில் சாய்த்து வைத்தார். பார்வை முன்னால் பறந்து விரிந்த புல் தரையையும் ரோஜா பதியன்களையும் பூச்செடிகளையும் தாண்டி நீண்டது. தூரத்தே தொட்டபெட்டாவின் சிகரம் கூட ஆள் உயரத்துக்குத்தான் கண்ணுக்கு பட்டது. அவருடைய பார்வை மேலே மேலே போய் எதை எதற்காக பார்க்கிறோம் என்று புலப்படாமல் தொடர்ந்தது. ராதிகாவும் கண்ணனும் வெறும் ரயில் பிரயாணத்துடன் நிற்கப் போவதில்லை. அவரால் இதுவரையில் தடைபட்டு கொண்டிருக்கும் பிரயாணம் கண்டிப்பாக ஆரம்பிக்கப் போகிறது. அதற்கு குமாரே வழிகாட்டியாகிவிட்டான். நினைத்து கொண்டே இருக்கையில் திடீரென்று ஒரு புது பயம், இதுவரையில் நினைத்தும் பார்த்திராத பயம் அவருள் வெகு வேகமாக புகுந்து நிலை பெற செய்தது. ஹரித்வாரத்தில் நடக்கப் போகிற கல்யாணத்தன்றே தங்கையின் கல்யாணத்தையும் குமார் நடத்திவிட்டால் அவரால் மேலே நினைத்து பார்க்க முடியவில்லை. உலகத்தில் இனிமேல் யாரையும் நம்ப முடியாது என்ற நினைப்பில் ஊறிவிட்ட நாதனால் ராதிகா என்ன செய்வாள் என்ன செய்ய மாட்டாள் என்றே அனுமானிக்க முடியவில்லை. ஒருவேளை கண்ணன் தயங்கி பின் வாங்கினாலும் ராதிகா முன்னேறி அவனுடைய மனத்தை மாற்றத் துடிக்கிறவள். திடீரென்று பிறந்த பயமே ஒரு சிக்கலாக உருவெடுத்து விட்டது. அதை எப்படி சமாளிப்பது? அல்லது அதுவே பிரம்மையில் எழும் கற்பனைதானா? யோசிக்கவும் இயலாத நிலையில் அவர் தத்தளிக்கையில், குட் மார்னிங் மாமா என்ற குரல் கேட்டது. நாதன் திடுக்கிட்டு பார்த்தார். இதுவரையில் உட்குரலை கேட்டு நடுங்கிய உடல் வெளிக்குரலை கேட்டு திடுக்கிட்டது. என்ன மாமா அப்படி ஆணி அடிச்ச மாதிரி பார்க்கிறீர்கள்? அப்போ குட் மார்னிங் சொன்னால் நீங்களும் பாடா கழுதேன்னு வரவேற்பீர்களே. பாப்பா அப்போ என்ன மாமா இன்னைக்கு வரவேற்பு உணர்ச்சி இல்லாம வர்றது? அப்போ என் உணர்ச்சி மறத்து போயிடுத்துடா. போய் உணர்ச்சி மறத்து போயிருந்தா குரல்ல இவ்வளவு இமோஷன் இருக்க முடியாது. உணர்ச்சி எல்லை மீறி வெளியறது. என்ன சமாச்சாரம்? உனக்கு தெரியாததா? இப்போ அப்பு எதற்கு வந்திருக்கிறான் சொல்லுங்கள். தெரியாது. அப்புவும் கல்யாணத்துக்கு ராதிகா கண்ணனுடன் போகிறான். அப்படியா? அது மட்டுமல்ல, பிள்ளையை பெத்த தகப்பனாரும் புறப்பட போகிறார். திடீரென்ற நாதனுடைய உட்குரலின் எதிரொலிகள் எல்லாம் மறைந்து அவர் சாதாரண நாதனாக மாறினார். என்னடா உளர்ற? நோ உளறல். யூ ஆர் கமிங் மாமா. ஷட்டப். என்னை கேளாமல் எவ்வளோ ஒருத்திக்கு என் பிள்ளை தாலியை கட்டுகிறான். அந்த வைபவத்துக்கு நான் போகணுமா? பிள்ளைக்காக போகலேனா பெண்ணுக்காக போக வேணும். ராதிகாவுக்காகவா? இல்லை, பூர்ணா தேவிக்காக, உங்கள் மருமகளுக்காக. உங்க வம்சத்தின் எதிர்காலம் அவள் கையில் இருக்கிறது. உனக்கு புத்தி இல்லை. அப்புவுக்கு அது இருக்குன்னு யார் சொல்லியும் அப்பு காதில் விழவில்லை. ஆனா நீங்க வயசானவர், ஐசிஎஸ் பாஸ் பண்ணி பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். பிள்ளையை சமமா நினைச்சு பழிவாங்க பார்க்கிறீர்கள். உங்கள் பிள்ளை தன் கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கணும்னு எதிர்பார்க்கிறீர்கள். இது உங்களுக்கு சரியான மனப்பக்குவம் உண்டாகலை என்பதை எடுத்து காட்டுகிறது. நீ பேசாமல் போ முதலில். கராரும் கண்டிப்பும்தான் நாதன் ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு ஊட்டி பூரா பேசுறது. பேசட்டும். அந்த ரத்தத்தில் தேனும் கலந்து ஓடுறது என்கிறதை நிரூபிக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் இனிமேல் உங்கள் ஜென்மத்தில் கிடைக்க போறதில்லை. இதை நழுவ விடாதீர்கள். எனக்கு தெரியும், ஐசிஎஸ்காரர்கள் பெருந்தன்மைக்கு பெயர் போனவர்கள் என்று
எத்தனையோ சர்க்கார் அதிகாரிகள் சொல்ல கேட்டிருக்கிறான் அப்பு. நிதர்சனமாக காட்ட இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குமார் என் பிள்ளை இல்லை. உங்க வெறியில் அவனை உங்களுடைய சொந்தத்தில் இருந்து அறுத்து எறியலாம். ஆனால் உலகத்தின் கண்ணுக்கு குமார் நாதனுடைய பிள்ளைதான். சட்டையை கழற்றி எறிகிற மாதிரி உலகம் எரிந்து விடாது. நீங்கள் கல்யாணத்துக்கு சென்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு களங்க ரேகை இருக்காது. அது அவனாக ஏற்படுத்தி கொண்டது. அதற்கு யார் காரணம் என்கிறதை கண்ணன் முதலாக விஷயத்தை எடுத்து சொன்னபோது நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அலட்சியத்தினால் உண்டான விளைவு. இந்த கல்யாணம் என்று நீங்களே சொன்ன பிறகு நீங்களே இன்னும் அலட்சியமாக இருந்தால் உலகம் என்ன நினைக்கும் தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் நிலைத்து கொள்ளட்டும். மனுஷனுடைய உடம்பில் சதையும் இரத்தமும் தான் இருக்கு. கனியக்கூடிய இருதயமும் விம்மக்கூடிய நெஞ்சமும் இல்லை என்று. என்னால் முடியாதுடா அப்பு. குமார் குற்றமே செய்திருந்தாலும் நீங்கள் மன்னித்து விட்டால் அவனுடைய மனைவி பூரித்து போவாள். இப்போது கற்பகம் மாமி உசுரோடு இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாள்னு நீங்கள் நினைக்கிறீர்களா? செத்து போனவளை பற்றி ஞாபகப்படுத்தாதே. உசிரை கையில் வைத்து கொண்டு தினம் தினம் சாக்கிறவர்கள் பிழைக்க செத்தவர்களைத்தான் கொண்டு வர வேண்டும். கற்பக மாமி இருந்தால் லெட்டர் வந்த அன்னிக்கே பட்டு புடவைகளும் நகைகளுமாய் வாங்கி நிறைத்து எடுத்து போயிருப்பாள். கூடிய சீக்கிரத்தில் என் மடியில் விளையாட ஒரு பிள்ளையை பெத்து கொடிடைய அம்மா என்று பூர்ணா தேவியை கொஞ்சி இருப்பாள். அவள் என்ன ஊரோ என்ன குலமோ, குமாருடைய மனைவி. அவள் அவனுக்கு கொடுக்க போகும் பிள்ளை கற்பகத்தின் பேரன். இந்த உறவை ஊரும் குலமும் மாற்ற முடியாது. நாதன் அசைவற்று உட்கார்ந்திருந்தார். கண்களில் நீர் கட்டி நின்றது. நீரின் திவலையில் கதிரவனின் கதிர்கள் பற்பல வர்ணஜால உருவங்களை எழுப்பின. கற்பகம் 2 கைகளிலும் பட்டு புடவைகளை சுமந்து ஓடுகிறாள். அவர் முன் பின் பார்த்திராத ஒரு பெண் தலை குனிந்து நடந்து வந்து கற்பகத்தை நமஸ்காரம் செய்கிறாள். தன் கழுத்து நகை ஒன்றை எடுத்து கற்பகம் அவளுடைய கழுத்தில் போட்டுகிறாள். என்ன மாமா, அசையாமல் இருக்கிறீர்கள்? நாதன் பதில் சொல்லவில்லை. புதிதாக பிறந்த பயமும் பிரச்சனையும் மீண்டும் நினைவுக்கு வந்தன. பிரச்சனைக்கு தீர்வு காண இப்போது ஒரு வழி பிறந்திருக்கிறது. அவரும் சென்றால் ஊரும் உலகமும் கொண்டாடும். ஆனால் அவர் அதற்காகவா செல்வார்? தம் பிரச்சனை தீரும் என்று அல்லவா புறப்படுவார்? மாமா, மீண்டும் அப்புவின் குரல் கிளம்பியது. கண்களை துடைத்து கொண்டு பார்த்தார். திடீரென்று அப்பு மறைந்து அந்த இடத்தில் ராதிகாவும் கண்ணனும் மணக்கோலத்தில் இருந்தார்கள். அதே கணத்தில் யாராலும் அந்த கோலத்தை அழிக்க முடியாது என்ற எண்ணம் அவர் மனதில் அவரையும் மீறி எழுந்தது. வாய் தானாக பேசியது. நீங்கள் போய் வாருங்கள். நாதனுடைய வார்த்தைகளின் அழுத்தத்தை அப்பு புரிந்து கொண்டான். நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள முடியாமல் போனதற்காக வருத்தம் கூட அவன் மனதில் உண்டாகவில்லை. நாதன் அலாதி என்று கருதி அவருடைய அலாதி தன்மையை அலசி பார்த்து கொண்டே அவன் பங்களாவை நோக்கி நடந்தான். கண்ணனுடைய துணை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாதன் தம் பெண்ணை டேராடூனுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று எண்ணிய போதே ஸ்ரீதருக்கு அவர் மீதும் கண்ணனுடன் போகப் போகிறேன் என்று பிடிவாதம் பிடித்த ராதிகா மீதும் எரிச்சல் பிறந்தது. கண்ணன் ரெட் ஹவுஸுக்கு அடிக்கடி வருவதையோ ராதிகா அவனுடன் நெருங்கி பழகுவதையோ நாதன் விரும்புவதில்லை. அடியோடு வெறுக்கிறார் என்றெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் எவ்வாறு அவரால் ராதிகாவை இவ்வளவு தூரத்துக்கு கண்ணனுடன் அனுப்ப முடிந்தது? அவர்களுடன் பாலம்மா, அப்பு, ஜூலி முதலானவர்களும் செல்கிறார்கள் என்ற தைரியமா? என்னதான் நளினி ஊட்டி வந்து சேர்ந்த தினத்தில் இருந்து நாதனை முன்போல அடிக்கடி சந்திக்கவில்லையானாலும் ராதிகா மீது தனக்கு கண்ணனை காட்டிலும் அதிக உரிமை இருப்பதாக ஸ்ரீதர் எண்ணினான். இந்த எண்ணத்துக்கு என்ன காரணம்? நாதன் அவனுக்கு கொடுத்திருந்த இடமும் அவருடைய மனைவி மூலம் உண்டான உறவும் தானா? இல்லை. ஸ்ரீதர் பெரிய இன்ஜினியர். இளம் வயதிலேயே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவன். கண்ணனுடைய ஏழ்மையே அவனை உரிமை அற்றவனாக ஆக்கிவிட்டது. என்னதான் கண்ணனை பற்றி அவதூறாக மனம் சிந்தித்தாலும் அவன் நெறிகட்டு நடக்க மாட்டான். ராதிகாவுக்கு அவனால் ஆபத்து ஏதும் விளையாது என்ற எண்ணங்களும் உண்டாயின. கண்ணன் நல்லவன் என்ற நினைப்பு அவனையும் மீறி எழுந்தது. கண்ணன் நல்லவனாக இருந்தாலும் ராதிகாவுடன் இனிமேலாவது நெருங்கிய தொடர்பு கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வழி?
ஸ்ரீதருடைய மனதில் அருவருப்பான எண்ணம் ஒன்று மின்னலை போல பிறந்தது. ஜூலியையும் கண்ணனையும் பிணைத்து நாதனின் மனதில் இன்னும் வெறுப்பை வளர்த்தால்? ஆனால் எண்ணம் பிறந்த மறு கணமே நாதன் அவனை நம்ப மாட்டார் என்ற ஏமாற்றமும் பிறந்தது. ராதிகா சென்று 10 நாட்களாகிவிட்டன. வருவதற்கு இன்னும் 1 வாரம் இருக்கிறது. இந்த 1 வாரத்துக்குள் அவனுக்கும் நளினிக்கும் இடையே வளர்ந்து வரும் நட்பு எந்த திசையில் செல்கிறது என்று பரிபூரணமாக தெரிந்துவிடும். தானாக தெரியாவிட்டால் அவன் நளினியிடமிருந்தே வரவழைத்து விடுவான். நளினியை பற்றி சிந்தனை எழுந்தபோது அவனுக்கு எல்லாமே புதிராக விளங்கியது. நளினி எல்லோருடனும் சரளமாக பேசுவது போல அவனிடமும் பேசுகிறாளா, அல்லது அவனிடம் விசேஷ சிரத்தை காட்டுகிறாளா? அவனுடன் ஏரிக்கரைக்கும் பொட்டானிக்கல் கார்டன்ஸுக்கும் சினிமாக்களுக்கும் வரும் நளினி அவனுடன் நெருங்கி பழகுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன? நினைக்க நினைக்க காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீதர் கருதினான். கண்ணன், அப்பு இவர்களுடன் சகோதரியைப் போல நடந்து கொள்கிறவள் தன்னுடன் வேறு விதமாக பழகுகிறாள் என்று அவன் நம்பினான். அவனுடைய எண்ணங்களும் நம்பிக்கையும் சரியாக இருந்துவிட்டால் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடும். பல லட்சங்களுக்கு அதிபதியான மகாலிங்கத்தின் ஒரே பெண்ணுக்கு அவன் கணவன். ஒரு நாள் அவளுக்கு வரப்போகிற சகல விதமான சொத்துக்களையும் ஆளப்போகிறவன் அவன். மகாலிங்கத்தின் கொழிக்கும் சம்பத்துக்கும் முன் நாதனுடைய செல்வம் மாத்திரம் உரை போட காணாது. ஸ்ரீதர் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். நாதன் அவனை தம் மாப்பிள்ளையாக்கி கொள்ள விழைகிறார். நளினி காதலனாக்கி கொண்டிருக்கிறாள். அவனுடைய மனத்தராசில் ராதிகா, நளினி இருவரும் இருக்கிறார்கள். அவனுக்கு யாரை பிடித்திருக்கிறது? நளினி வரும் வரை ரெட் ஹவுஸுக்கு போய் வந்தவன். அதன் பிறகு நளினியை விட்டு பிரியவில்லை. இதில் இருந்து என்ன தெரிகிறது? ஸ்ரீதர் மீண்டும் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். ஒரு கல்யாணத்தினால் என்ன என்ன பிரயோஜனங்கள் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கிடைக்கின்றன என்பதைத்தான் முதலில் அலசி பார்க்க வேண்டும். பெரியவர்கள் பார்த்து நிச்சயம் செய்யும் கல்யாணங்களிலும் இதைத்தானே முதலில் கவனிக்கிறார்கள். பிள்ளையின் படிப்பு, வேலை, சம்பளம், சொத்து, எதிர்காலம் இவற்றையெல்லாம் கணக்கிட்ட பின் தானே பெண்ணை பெற்றவன் முடிவு செய்கிறான். அதே போலத்தான் பிள்ளை வீட்டுக்காரர்களும் நடந்து கொள்கிறார்கள். ஸ்ரீதர் எந்த பெண்ணை விரும்புகிறான் என்பது அனாவசியம். எந்த பெண்ணால் அவன் பயன் அடைவான் என்பதுதான் முக்கியம். கையில் இருந்த சிகரெட்டை சுண்டி விட்டெறிந்த அவன் அன்றே தனக்கும் நளினிக்கும் விவாகம் நிச்சயமாகிவிட்டதான பிரம்மையில் துள்ளி கொண்டு நடந்தான். எதிரே ஒரு கார் வெகு வேகமாக வருவதையும் அவன் கவனிக்கவில்லை. திடீரென்று அது அவன் முன் நின்றது. அவன் திடுக்கிட்டு பார்த்தான். குட் மார்னிங், குட் மார்னிங் மிஸ் நளினி. கமான் கெட் இன் என்றாள் நளினி. பிறகு, இப்ப நாம 2 பேரும் குன்னூருக்கு போகிறோம், சாப்பிட்டாச்சா என்றாள். என் சாப்பாட்டை பற்றி கூட நீ கவலைப்படுகிறாயே என்று சிரித்த ஸ்ரீதர், குன்னூரிலே என்ன விசேஷம்? மத்தியான ஆட்டத்துக்கு ஏதாவது போகிறோமா என்று கேட்டான். வண்டியை திருப்பிக் கொண்டே, டாக்டரை பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது என்றாள். அப்படியா? ஏற்கனவே உன் அம்மாவுக்கு பிளட் பிரஷர் உண்டே. ஆமாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம்னு அப்பா பயப்படுகிறார். யார் பார்த்தார்கள்? எங்கள் டாக்டர் குன்னூருக்கு போயிருக்கிறார். அவருடைய ஜூனியர் தான் முதல் உதவி செய்ய வந்தார். ஹார்ட் அட்டாக் இல்லை என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார். ஆனால் அப்பா பயந்து சாகிறார். எனக்கும் பயமாக இருக்கிறது நளினி. உங்க டாக்டரை ஃபோன் செய்து வரவழைக்கலாம். நேரமாவது வீணாகாமல் இருக்கும். அது முடியாது. தம் தம்பி வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் போய்விடுவார். தம்பி வீட்டில் ஃபோன் கிடையாது. உனக்கு அவருடைய தம்பி வீடு தெரியுமா? 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கிறேன், ஒரு விசேஷத்துக்கு. அப்பர் குன்னூரில் இருக்கிறது, கண்டுபிடித்து விடலாம். என்னை கேட்டால் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய டாக்டர்கள் இருக்கிறார்கள். டெலிஃபோனில் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி வரவழைத்து விடலாம் என்றான் ஸ்ரீதர். உங்களை கேட்கவில்லை என்று சொல்லி சிரித்தாள் நளினி. அவளுடைய சிரிப்பு கேலியாகவும் அசம்பாவிதமாகவும் தோன்றியது ஸ்ரீதருக்கு. என்னை மன்னித்து விடு. ஏதோ நீயும் உன் அப்பாவும் மனம் வாடியிருக்கிறீர்களே. உன் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காக இருந்தால் என்ன செய்வது என்ற பயத்தில்தான் என் யோசனையை நீ கேட்காமலே சொல்லிவிட்டேன். கலகலவென்று சிரித்த நளினி தன் முன்
நீண்டோடும் பாதையை பார்த்து கொண்டே, மிஸ்டர் ஸ்ரீதர், சில சமயங்களில் நீங்கள் தொட்டார் சுருங்கி போல ஆகிவிடுகிறீர்கள். சில சமயங்களில் ஆணியாக கொத்தினாலும் மரக்கட்டை போல உணர்ச்சி அற்றவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய இயற்கை சுபாவம் என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு புதிர்தான். உன் அம்மா ஆபத்தான நிலையில் இருப்பதையும் மறந்து நீ என்னவோ என்னை பற்றி அலசுகிறாய். என் அம்மாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. எங்க அப்பாவின் பயத்தை நிவர்த்தி செய்யத்தான் குன்னூருக்கு புறப்பட்டேனே தவிர வேறு ஏதும் இல்லை. உங்களுக்கு வருவது கஷ்டமானால் சொல்லுங்கள். தோ சேரிங் கிராஸ் பக்கத்தில் இறக்கி விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ தனியாக போகக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய துணையாக நான் கருதவில்லை. அதற்கு உன்மீது நீயே வைத்து கொண்டிருக்கும் அளவு கடந்த நம்பிக்கையும் குருட்டு தைரியமுமே காரணங்கள். அதைவிட உங்கள் மீது உள்ள அவநம்பிக்கையும் உங்களுடைய கோழைத்தனமும் காரணங்களாக இருக்கலாம் அல்லவா? ஸ்ரீதரின் மனம் குமரியது. என் மீது கோபமும் ஆத்திரமும் இப்போது உங்கள் மனசில் வெடிக்கின்றன இல்லையா? ஸ்ரீதர் பதில் சொல்லவில்லை. நான் இப்படியெல்லாம் பேசுகிறேனே என்று உங்களுக்கு என் மீது கோபம் இருந்தால் சொல்லுங்கள். சேரிங் கிராஸ் தாண்டிவிட்டாலும் பாதகமில்லை. அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுகிறேன். அடுத்த நிமிஷம் ஸ்ரீதர் சிரித்தான். நானும் ஆத்திரப்பட வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் அது ஓடி விடுகிறது. ஆணி அடிச்ச மரக்கட்டையா என்று சிரித்த நளினி ஏன் என்றாள். நான் முன்கோபக்காரன்தான். எதிராளிகளுடைய மடத்தனமும் கவர்ச்சியற்ற பேச்சும் என் பொறுமையை சோதிக்கத்தான் சோதிக்கின்றன. ஆனால் அழகான பெண்ணின் சாதுரியமான பேச்சும் புத்தி கூர்மையும் என்னை கவர்ந்து விடுகின்றன. நான் என்ன அழகா? அது உனக்கு தெரியாது. ராதிகா நான் பார்த்த சிறந்த அழகிகளில் ஒருத்தி என்றாள் நளினி. ஒரு பெண்ணின் அழகை பற்றி இன்னொரு பெண் அறிந்திருப்பதை விட ஒரு ஆண் தான் அதிகம் அறிய முடியும். அதனால் ராதிகா என்னை விட அழகு இல்லை என்று ஆகிவிடாது. இப்போது ராதிகாவை பற்றி ஏன் பேச்சு நளினி? அவள்தான் தொலை தூரத்தில் இருக்கிறாளே. ஆனால் அவள் கொஞ்ச நாள் முன்னால் உங்களுக்கு வெகு அருகில் இருந்தாள் இல்லையா? இப்போ நான் இங்கே இருக்கிற மாதிரி. ஆனால் அவள் உள்ளத்தில் இருந்தாள் நான். நளினி பேச்சை முடிக்காமல் இழுத்தாள். நீ புத்திசாலிதான் நளினி. ஆனால் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கண்ணனும் அப்புவும் கட்டிவிட்ட கதைகளை நம்பி ஏதேதோ நீயே கற்பனை செய்கிறாயே. கண்ணன் இதுவரையில் உங்களை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. நீங்கள் சிறந்த இன்ஜினியர், வேலையில் கெட்டிக்காரர் என்றுதான் சொல்லியிருக்கிறான். அப்படி சொன்னால் நீ திருப்தி அடைவாய் என்ற எண்ணம். அவன் சுயநல புலி. இதை அவன் சொல்லவே இல்லை உங்களை பற்றி பேசும்போது. சில சமயங்களில் கண்ணன் சில விஷயங்களை மறைத்து விடுகிறான். நீ இப்போ மறைமுகமாக என்னையே தாக்குகிறாய். என்னையே என்று ஏன் இழுக்க வேண்டும்? உங்களை நான் தாக்கக்கூடாதா? கூடாது என்றால் சொல்லிவிடுங்கள். கெட்டி வருகிறது, இறக்கி விடுகிறேன். ஸ்ரீதர் சிரித்தான். சிரிப்பில் அசடு வழிந்தது. நடுவாந்தரத்தில் இறக்கி விடத்தான் காரில் ஏற சொன்னாயா? அது இருக்கட்டும். அப்பவும் கதை கட்டினான் என்றீர்கள். நல்லதை தவிர வேறு எதையுமே செய்ய தெரியாத அசடு அவன். சுயநலத்துக்காக பொய் மட்டும் அவனுக்கு சொல்ல தெரிந்திருந்தால் அவன் இன்றைக்கு பெரிய பணக்காரனாக விளங்குவான். ஆனால் அப்புகிட்ட ஒரு பலவீனம். கோள் சொல்றது தானே, அது அவன் கூட பிறந்தது. அவன் சொல்றது பிடிக்காதவங்களுக்கு கோளாகப்படலாம். ஆனால் ஒரு இடத்தில் நடந்ததை இன்னொரு இடத்தில் சொன்னால் அதில் நோக்கமும் பயனும் இருக்கும். நாரதர் கலகம். அதுவேதான். அப்போ நாரதரின் அவதாரம்தான். கதை கட்டிவிட அவனுக்கு தெரியாது. ஆனால் நடந்ததை கதை சொல்வது போல அழகாக விவரிப்பான், வர்ணிப்பான். என்னை பற்றி அவன் நிறைய வர்ணித்திருப்பானே. அவன் வர்ணித்துத்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? அது சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்கிறீர்களா? ஸ்ரீதர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். தன்னைத்தானே தயார் செய்து கொள்கிறவனைப் போல. கேள்வி கேட்கட்டுமா என்று கேட்டாள் நளினி மீண்டும். கேளு. நான் உங்களுடன் சினிமா என்றும் பிக்னிக் என்றும் வருகிறேன். உங்களுடன் பழகுகிறேன். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நளினி, இன்றைக்கு உன்னை பார்க்கும் முன் இதே கேள்வியைத்தான் நானும் எனக்குள் கேட்டுக்கொண்டேன். என்ன ஆச்சரியம்! நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இல்லை. பதில் நான் சொன்னதிலேயே அடங்கி இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. நாம் 2 பேரும் ஒரே சமயத்தில் ஒரே கேள்வியை நம்முள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரை பற்றி ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை.
நம் இருவருடைய மனசும் ஒரே மாதிரி இயங்குகிறது. ஏன், இரண்டும் ஒரு மனசாகிவிட்டது. நளினி கலீர் என்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் நளினி? ஒரே கேள்வி பிறந்தால் 2 மனசும் ஒன்றாகி விடாது மிஸ்டர் ஸ்ரீதர். கேள்விக்கு பதில்கள் ஒன்றாக இருந்தால்தான் மனசு ஒன்றாகும். நீ என்னை காதலிக்கவில்லை என்று நான் எனக்கு பதில் சொல்லி, நீயும் அதுபோல நான் உன்னை காதலிக்கவில்லை என்று நம்பினால் பதில் ஒரே பதிலாகி விடுகிறது. அப்போது 2 மனசுகள் இணையுமா? ஒன்றாக முடியுமா? ஏன் முடியாது? காதல் ஒன்றால்தான் 2 மனசுகள் இணையும் என்று உங்களுக்கு எந்த ஞானி சொன்னான்? பாசம், நட்பு, பக்தி இவற்றினாலும் 2 மனசுகள் இணையலாம். நீ என்னை வதைக்கிறாய் நளினி. வதை சகிக்க முடியவில்லையானால் சொல்லிவிடுங்கள். அடுத்த பஸ் ஸ்டாப் தோ தெரிகிறது சொன்ன நளினி சிரித்தாள். ஸ்ரீதர் என்ன செய்வான்? அவனும் நிலைமையை சமாளிக்க சிரித்து வைத்தான். நாதனுடைய கண்ணுக்கு ரெட் ஹவுஸ் ஒளி இழந்து நின்றது. ஒவ்வொரு அறையும் ஹாலும் ஜீவனற்று கிடந்தது. இந்த 15 நாட்களில் எத்தனை தடவை அவருடைய கால்கள் எந்திரமாக வீட்டின் உள்ளேயே சுற்றி சுற்றி ஓய்ந்து விட்டன. அவர் அறியாமலேயே அவருடைய கால்கள் வேலை கெட்ட வேளைகளில் எல்லாம் கூட கிளாஸ் ஹவுஸை நோக்கி நடக்கும். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்ற உணர்வும் இல்லாமல் அவர் இயங்கி இயங்கி மனம் சோம்பினார். எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் அதில் குமாருடைய முகம் நிழலாடியது. சுருள் சுருளான அவனுடைய தலையின் ரோமங்கள் முன் நெற்றியில் விளையாடின. உதடுகளில் தேன் போல வழியும் சிரிப்பு அவர் கண்முன் நின்றது. ஒரு வார்த்தை எதிர்த்து பேச தெரியாத குமார், என்றுமே அவருக்கு முன்னால் நிமிர்ந்து நின்றிராத குமார் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய முன்வந்தான்? இந்த கேள்வியை அவர் இதுவரையில் எத்தனையோ 1000 தடவைகள் தமக்குத்தாமே கேட்டு கொண்டாகிவிட்டது. ஒவ்வொரு தடவையும் குமார் கோழை என்ற எண்ணம்தான் மேலோங்கி நின்றது. தந்தையிடம் நேரே வந்து, அப்பா, பூர்ணா தேவி என்ற பெண்ணை விவாகம் செய்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்களுடைய பூரண அனுமதியும் ஆசீர்வாதமும் வேண்டும் என்று கேட்க குமாரால் முடியவில்லை. ஏன்? பயம். எண்ணத்தை பிரச்சனையாக்க முடியாத கோழைத்தனம். அப்பா எதிர்த்து விட்டால் அந்த எதிர்ப்பை எதிர்த்து போராடி வெற்றி காண முடியாது என்ற அவநம்பிக்கை. இப்போது கிளாஸ் ஹவுஸில் உட்கார்ந்து தனிமையில் அசை போடும் பசுவை போல தம் உள்ளேயே பிரச்சனையின் விவாதத்தில் இறங்கிய நாதன் என்ன செய்வது என்று அறியாமல் தவித்தார். சிந்தனை மட்டும் தொடர்ந்தது. குமாருடைய பயந்த சுபாவத்துக்கும் பெற்ற தந்தைக்கு எதிரிலேயே நிற்க முடியாத அளவுக்கு வளர்ந்த தைரியமின்மைக்கும் யார் காரணம்? குழந்தை பருவத்தில் இருந்தே அவனுக்கு பாலுடன் பயத்தையும் தம்முடைய அதிகார தன்மையையும் சேர்த்து புகட்டியது யார்? அவரேதாம். ஒரு வயது வரை இருந்து வந்த பயம் மாறிய போது மரியாதை காரணமாக பிள்ளை ஒதுங்கிக் கொண்டான். இப்போது தன் மன வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்ள வேண்டிய அவசியம் பிறந்தபோது பிரச்சனையை வளரவிட்டால் தந்தை மகன் இருவரிடையே தீர்க்க முடியாத விரோதம் நேரிட்டு விடுமோ என்ற பயத்தில் அதை தவிர்க்க அவனே சிறந்த முடிவு என்று ஒரு முடிவை எடுத்துவிட்டான். என்னதான் நாம் எதிர்த்திருந்தாலும் குமார் பூர்ணா தேவியை கைவிட்டிருக்க மாட்டான் என்று எண்ணினார் நாதன். ஒருவேளை அவருடைய எதிர்ப்பின் பயனாக பிள்ளைக்கும் அவருக்கும் இடையே பகைமைதான் பிறந்திருக்கும். இப்போது உள்ளூர புகைந்து கொண்டிருக்கும் அவர் அவனுக்கு முன்னாலேயே வெடித்திருப்பார். அது இல்லாததனால் தான் மனம் இன்னும் குமார் மீது ஆத்திரத்தை கொட்டாமல் இருக்கிறதா? அவரையும் மீறி அவருடைய மனம் மன்னிக்கிறதா? ஆனால் ஏன் நெஞ்சு மட்டும் இன்னும் வலிக்கிறதா? இந்த வலிக்கு என்ன காரணம்? அவர் தயை இல்லாமலே, அவருடைய இருதயம் நிறைந்த ஆசிகளை கோராமலே பிள்ளை தன் கல்யாணத்தை நடத்தி கொள்கிறான் என்றா? அப்படியானால் அவருடைய பிள்ளையே அவரை ஒதுக்கிவிட்டான். நாதன் மெதுவாக எழுந்து வீட்டை நோக்கி நடந்தார். குமாருக்கு கல்யாணமாகி அன்று 4வது நாள். இன்னும் 4-5 நாட்களில் ராதிகா திரும்பி விடுவாள். நடந்ததையெல்லாம் ஒன்று விடாமல் கூறிவிடுவாள். அவள் சொல்ல போவதை கேட்க கேட்க அவருடைய நெஞ்சின் வலி மேலும் மேலும் கடுமையாகுமே தவிர குறையாது. எப்படி தவிர்ப்பது? போர்டிகோவை அடைந்தவரால் ஹாலினுள் நுழைய முடியவில்லை. வெறிச்சோடும் வீட்டினுள் கால் நுழைய மறுத்தது. போர்டிகோவிலேயே நின்றார்.
திடீரென்று ஒரு குரல் எங்கிருந்தோ கிளம்பி அவருடைய காதில் மோதியது. எத்தனையோ ஆண்டுகளாக பழக்கப்பட்ட குரலேயாயினும் அவருடைய மனசு கொந்தளிப்பில் புரிந்து கொள்ள முடியவில்லை. குட் மார்னிங் மாமா, குட் மார்னிங். ஒரு கை பையுடன் அப்பு வெகு வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். திடுக்கிட்ட நாதன் அப்பு வரும் திசையை பார்த்து நின்றார். தம் கண்ணையே அவரால் நம்ப முடியவில்லை. ஊன்றி பார்த்தார். அப்புவேதான். இவன் எப்படி அதற்குள் வந்துவிட்டான்? அதுவும் தனியாக? அவர் அருகில் வருவதற்குள் ஆயிரம் ஆயிரம் சிந்தனை பிறந்து மடிந்து விட்டன. ஏன் ராதிகா வரவில்லை? கண்ணன் எங்கே? குமாருடைய கல்யாணம் நடந்ததா அல்லது எதிர்பாராத காரணம் ஒன்றினால் தடைப்பட்டதா? அப்போ வந்து அவர் முன் நிற்பதற்குள் அவர் பொறுமை இழந்தார். அப்போ அப்போ அப்பு வந்துவிட்டான். வாடா வா. என்னை தனியாக விட்டுவிட்டு நீங்க எல்லாரும் இப்படி போய்விட்டீர்களே. இனிமே நான் என்னென்னைக்கும் தனிக்கட்டை தானாடா? அவருடைய 10 நாள் மனப்புழுக்கம் கண்ணீருடன் வெளிவந்தது. அப்பு ஏன் இப்போ தனியாக வந்திருக்கான்னு நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவசியத்துக்கு மேலே தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான். யார் சமைச்சு போட்டார்கள்? எப்படி எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டீர்கள்? நான் எங்கடா சாப்பிட்டேன்? வாடா உட்காருடா, நடந்தது எல்லாம் சொல்லுடா. உன்னை பார்க்குறப்போ நாதனுடைய நாக்கு தழுதழுத்தது. அருமாறி பார்க்கிற மாதிரி இருக்கோ? ஆமாம்டா, நீ ஆஞ்சநேய மூர்த்தியே தான். சொல்லு, ஒன்று விடாம சொல்லு. ராதி ஏன் வரல? கண்ணன் எங்க? பாலம்மா, கண்ணன், ராதிகா 3 பேரும் இன்னைக்கு டேராடூனில் இருந்து புறப்பட்டு ஷில்லாங் போகிறா. அப்புவையும் நான் குமார் ஊட்டி பார்த்த கண் வேறு எந்த மலை பட்டணத்தையும் பார்க்காதுன்னு வந்துட்டான் அப்பு. எதுக்குடா ஷில்லாங்? அது யாரு கண்டா? ஏதோ ஹனிமூனாம். விடுங்கள். ராதியும் மத்தவாளும் கல்கத்தாவுக்கு வந்துவிட்டு அங்கிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை புறப்பட்டு இங்கே திங்கட்கிழமை வருவார்கள். என்னவெல்லாம் நடந்தது! நாங்க இங்கிருந்து புறப்பட்டோமா, அன்னைக்கு ப்ளூ மவுண்டன் மேட்டுப்பாளையத்திலேயே 3/4 மணி நேரம் லேட். மெட்ராஸ்ல இறங்கியதும் உட்லண்ட்ஸுக்கு போனோம். ராத்திரி 8 மணிக்கு தானே டில்லி ரயில். அதுவரையில் மவுண்ட் ரோடு, மெரினா எல்லாம் போனோம். போனோம்னா யாரு? அப்புவும் பாலம்மாவும். பாலம்மா பீப்புள்ஸ் பார்க் பார்க்கணும்னு 30 வருஷமா ஆசைப்பட்டு கொண்டிருக்காளாம். சிங்கங்களையும் புலிகளையும் பார்த்து சிரித்தாள். ஒட்டை சிவிங்கியையும் வரிக்குதிரையையும் பார்த்து பயந்து விட்டாள். அப்பு பாலம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். உள்ளங்கையில போட்டுண்டு சாப்பிட்டாள். நாதன் பொறுமையை இழந்தார். இதையெல்லாம் யாருடா கேட்டா அப்பு? ஓ, ராதிகா கண்ணனை பற்றி கேட்கிறீர்களா? பழைய சிநேகிதிகள் 2 3 பேரை பார்க்கணும்னு ராதி நொங்கம்பாக்கம் மாம்பலம்னு போனா. கம்பெனி காரியமா யாரையோ சந்திக்கணும்னு கண்ணனும் போனான். ஜூலி ஹோட்டலை விட்டு வெளிவரலை. ஐயோ அப்பு! நாதன் நொந்து கொண்டார். என்ன மாமா அலுத்து கொள்கிறீர்கள்? ரயில் ஏறினோம், டில்லி போனோம். ஜூலியை அவளுடைய உறவுக்காரரிடம் ஒப்படைத்தோம். ராத்திரி 10 மணிக்கு மேலே டேராடூன் ரயில் ஏறினோம். அப்புவை பார்த்து ஒரு வடக்கத்திக்காரன் யாருக்குமே புரியாத ஹிந்தியில், நீ உத்தரப்பிரதேஷ் வாலாவான்னு கேட்டான். அப்பு ஊட்டி வாலான்னு சொல்லி 2 திருக்குறளையும் சொன்னான். எல்லாரும் சிரித்த போது அந்த ஆளுக்கு கோபம் வந்தது. அப்பர் பெர்த்தில் ஏறி படுத்தான். எப்படி கதை? நான் ரயில் பிரயாணம் பத்தி கேட்கலை. பின்ன ஒன்று விடாம சொல்லும் நீர்களே. உனக்கு நிஜமாகவே புரியவில்லையா அப்போ? ம். கல்யாணம் எப்படியடா நடந்தது? யார் கல்யாணம்? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? நான் ஏதும் செய்ய சக்தியற்று போய் நொந்து கிடக்கிறேன்னு தானே இப்படியெல்லாம் பேசுற? நீங்க பழைய நாதனா அதிகாரத்தோடு கேட்டிருந்தாலும் அப்பு இதே ரீதியில் தான் பதில் சொல்லி இருப்பான். ஆமாம், குமார் கல்யாணத்துல உங்களுக்கு ஏன் அக்கறை? அதுதான் நடந்தாகிவிட்டதே. நாதன் பதில் பேசவில்லை. குமாரை நீங்கள் புரிஞ்சுக்கலை. நீங்கள் துண்டை உதறி போடுற மாதிரி உதறி போட்டுவிட்டு இங்கே உட்கார்ந்து விட்டீர்கள். அங்க அவன் கண்ணீரும் கம்பலையுமா பெண்ணுக்கு மாலையிட்டான். ஆனா பெண் வீட்டுக்காரர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னடா? மாப்பிள்ளை அருமையான ரத்தினம். இந்த ரத்தினத்தை பெத்தெடுத்தவர் தான் 19ஆம் நூற்றாண்டு பேர்வழி என்று. நாதனுக்கு கோபம் வந்தது. நெஞ்சு வலியையும் மறந்து கத்தினார். அப்பனை மதிக்காம அப்பன்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லாம முன்பின் தெரியாதவளுக்கு மாலையிடுறவன் எந்த நூற்றாண்டு காலமா? அதை அப்பு கேட்கவில்லை மாமா. ஆனா இப்போ நீங்கள் எரிந்து விழறதில் யாதொரு லாபமும் இல்லை. பிள்ளை தப்பு செய்தான்னா அதை மன்னித்து குடும்பமானத்தை காப்பாத்தி கொள்றதுதான் விவேகம்னு அங்க காசி பண்டிதர் ஒருவர் சொன்னார். காசி பண்டிதராச்சே, சரியாகத்தான் இருக்கும். பெண் எப்படி இருக்கிறாள்? மாப்பிள்ளை ரத்தினம் என்றால் பெண் சொர்ண விக்கிரகம்.
ராதிகாவை விட ஒரு நிறம் அதிகம். பெண்மைக்கு லட்சணமாக இருக்கிறாள். புருஷனிடம் நல்ல பக்தி. ராதிகா மீது இப்போதே உயிரை வைக்க ஆரம்பித்து விட்டாள். ஹரித்வாரத்திலிருந்து எல்லோரும் காரில் திரும்பி வரும்போது என்ன சொன்னாள் தெரியுமா? அப்பு நிறுத்தினான். என்ன சொன்னாள்? அப்பு சொல்ல மாட்டான். அப்பு மேல் எரிந்து விழுவீர்கள். சொல்லுடா. கூடிய சீக்கிரம் ராதிகாவுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்றாள். அதுக்கு இந்த பித்துக்குளி கண்ணன் வாயை திறக்காம இருக்கக்கூடாதா? தன் மாமா யாருக்கு அவளை கொடுக்க வேண்டும் என்றிருக்கிறாரோ அவனைத்தான் ராதிகா கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். பைத்தியக்காரன். இன்னும் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? தெரியாது. ஷில்லாங்கில் இருந்து குமாரும் அவன் பெண்டாட்டியும் நேரே ஊட்டிக்கு வந்து உங்களை நமஸ்காரம் செய்து உங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமாம். உங்கள் கோபம் ஒழிந்து மனம் விரிந்து ஆசி அளித்தால்தான் அவர்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பார்களாம். இதை அந்த இன்னொரு பித்துக்குளி, அதுதான் பூர்ணா தேவி, உடனே ஆமோதித்தது. 2 பேரும் டெல்லி வழியாக வருகிறார்கள். இன்னும் 2 வாரத்தில். எப்படி கதை? நாதனால் பேச முடியவில்லை. ஸ்தம்பித்து நின்றார். அப்பு ஜெயலட்சுமியை பார்க்க வந்தபோது அவள் கட்டிலில் கண் திறவாமல் படுத்திருந்தாள். அறை ஆஸ்பத்திரி போல காட்சி அளித்தது. தலைமாட்டில் ஒரு ஷெல்ஃபில் மருந்துகளும் மாத்திரைகளும் சீராக வைத்திருந்தான். டெட்டாலின் நெடி நாசியை துளைத்தது. கட்டிலின் பக்கவாட்டில் மகாலிங்கம் தினசரியை படித்தவராக உட்கார்ந்திருந்தார். தாயின் நெற்றியில் குங்குமத்தை இட்டுவிட்டு நளினி அப்போதுதான் அறையை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள். கால் மாட்டில் ஒரு நாற்காலியில் ஸ்ரீதர் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய முகம் சோகத்தின் கனத்தில் தொங்கியது. வாடா அப்பு. வாய் நிறைய கூப்பிடும் என் மாமிக்கு என்ன வந்து விட்டது மாமா என்று கேட்டான் அப்பு. பிளட் பிரஷர் என்று சொன்ன மகாலிங்கம் இருதயமும் வேறு பலகீனம் ஆயிடுத்து என்றார். பிறகு மீண்டும் அவர் பேப்பருக்கு திரும்பினார். கோயமுத்தூரில் ஸ்பெஷலிஸ்ட் சீதாராம் இருக்கிறார், அவரை கூப்பிடலாம் என்றான் அப்பு. அவர் வந்து பார்த்தாகி விட்டது. யார் அப்புவா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த நளினி கல்யாணம் எல்லாம் நன்றாக நடந்ததா என்று விசாரித்தாள். மாமியின் நெத்தியில குங்குமத்தை இட்டு விட்டு நீ போற போது வந்தேன், நீ கவனிக்கவில்லை என்றான் அப்பு. குமார் மனைவி எப்படி இருக்கிறாள்? ரொம்ப அழகா என்று கேட்ட நளினி அப்பு நின்ற இடத்துக்கு அருகில் வந்து நின்றாள். கண் அடிக்கடி அம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டது. அப்புவுக்கு அழக பத்தி என்ன தெரியும் நளினி என்று கேட்ட அப்பு ஓரக்கண்ணால் ஸ்ரீதரை பார்த்தான். பிறருடைய திருப்திக்காக அவன் துக்க கோலம் பூண்டிருக்கிறான் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டான். இது யாரை ஏமாற்ற? மகாலிங்கத்தையும் ஜயா மாமியையும் தானே. அழகை பற்றி உனக்கு தெரியாவிட்டால் பின் யாருக்குத்தான் தெரியுமாம்? அது சரி, கண்ணன் எப்போது ராதிகாவுடன் திரும்புகிறான்? இன்னும் 8 நாளில். மாமி இது மாதிரி எத்தனை நாளாக பேச்சு மூச்சில்லாமல் படுத்து கொண்டிருக்கிறாள்? 2 நாளாக. கண்ணன் என்ன சொல்றான்? ஜூலி டில்லியில் தான் இருக்கிறாளா? ஆமாம், கண்ணன் சொல்றதுக்கு என்ன இருக்கு? திடீரென்று ஸ்ரீதருடைய குரல் கேட்டது. அப்பு, இங்கு ஒரு நோயாளி உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறான். நீங்க என்னடானா உப்பு சப்பில்லாத ஊர் சமாச்சாரத்தை அளந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேச்சை இந்த அறையில் இந்த வேளையில் தானா வைத்து கொள்ள வேண்டும்? தயை செய்து வெளியே இருங்கள். ஸ்ரீதர் சொல்றது சரிதான் நளினி, அப்பு வெளியே நிற்கிறான் என்று கிளம்பினான் அப்பு. இரு, நானும் வரேன் என்று அவனை பின் தொடர்ந்தாள் நளினி. மகாலிங்கமும் பேப்பரை மடித்துவிட்டு மனைவியை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துவிட்டு வெளியேறினார். ஸ்ரீதர் கால் மாட்டிலேயே உட்கார்ந்திருந்தான். ஸ்ரீதர் ரொம்ப பாடுபடுகிறான் போலிருக்கே என்றான் அப்பு. ஆமாம். நளினி அவனுடைய முகத்தை கவனித்தாயா? துக்கம் கரையை உடைத்து கொண்டு பொங்கர வெள்ளம் மாதிரி கொட்டி கிடக்கு. ஸ்ரீதர் விஞ்ஞானி மட்டுமில்ல, சிறந்த நடிகனும் கூட என்று சொல்லி சிரித்தாள் நளினி. என்ன சொல்ற நீ? உனக்கு ஒன்றும் தெரியாதா? அம்மா மனசு வைத்தால் ஸ்ரீதர் மாப்பிள்ளையாகி விடலாம். அவள்தான் மனசு வைக்கலையே. அந்த மனசை மாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதாக ஸ்ரீதர் நினைத்து கொண்டிருக்கிறான். இரவும் பகலும் இங்கேயே இருக்கிறான். சிஸ்ரூஷை எல்லாம் அவன்தான். பாவம். ஏன்? ஸ்ரீதர் அல்ல, உன் அம்மா. ஸ்ரீதர் கையால் சிஸ்ரூஷை கிடைப்பதற்கு அவள் என்ன பாவம் செய்திருக்க வேண்டும்? அது சரி, ஏன் அம்மா கண் விழிக்கவே இல்லை? அம்மா கண்ணை திறந்தால் ஏதாவது பேசி பேசி அலட்டி கொண்டு
க்ஷீணமடைகிறாள்னு டாக்டர் தூக்க மருந்து கொடுத்திருக்கிறார். பிளட் பிரஷர், ஹார்ட் வீக் என்றெல்லாம் உன் அப்பா கூட சொன்னாரே. தனக்கு பிளட் பிரஷர் இருக்கு, அடிக்கடி மார்பை வலிப்பதனால் இருதய கோளாறும் இருக்குன்னு அம்மாவின் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. உண்மையில் அம்மாவின் வயசில் எல்லா ஸ்திரீகளுக்கும் கொஞ்சம் பிரஷர் இருக்கத்தான் இருக்குமாம். அதுவும் கொஞ்ச நாளைக்கு. ஹார்ட்டை பத்தி டாக்டர் கவலைப்படவே இல்லை. உடம்பினுள் சுற்றும் வாயு மார்பு பக்கம் தேக்கம் அடைகிற போது மார்பு வலி வருகிறது. அதை இருதய வலின்னு அம்மா கற்பனை செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ கலகலவென்று சிரித்தான். பிறகு, நீ சாதாரண பெண் இல்லை நளினி. குறும்பு உன் உடம்பு முழுவதும் நிறைந்திருக்கு என்றான். எப்படி கண்டுபிடித்தாய்? எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ரீதர் போகிறான்னு வேடிக்கை பார்க்கிறாயே. ஸ்ரீதர் முட்டாள் என்ற நளினி. கல்யாணம் என்பது மரத்தில் ஏறி மாங்காய் பறிப்பது மாதிரின்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். தன் தொழில் திறமையால் என்னை வசீகரிக்க முடியும் என்று மனப்பால் குடிக்கிறான். அவனுடைய கற்பனையை திடீரென்று துண்டித்து விடாதே. நாதன் வீட்டுக்கு தினம் தினம் வந்து அவரை மயக்கிக் கொண்டிருந்தவன் அவன். ராதிகாவை விட நீ சிறந்தவள் என்று தோன்றினதும் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவினான் என்று முடித்தாள் நளினி. பிறகு, அங்கே நாதனாவது ஏமாந்து போனார், இந்த வீட்டில் யாருமே ஏமாறவில்லை என்றாள். அதுக்கு காரணம் அவன் மரம் தாவினதை எல்லாரும் பார்த்ததுதான் என்றான் அப்பு. பிறகு, அப்பு புறப்படுறான் நளினி, ஏதாவது வேண்டும்னால் சொல்லி அனுப்பு என்றான். அவன் 2 அடி நகர்ந்ததும் அப்பு என்று கூப்பிட்டாள் நளினி. அப்பு நின்று திரும்பி பார்த்தான். முகமே என்ன என்ற கேள்வியை கேட்டது. உன் சிபாரிசிலே போன வருஷம் வசந்தா என்ற பெண்ணை குமாஸ்தாவாக நியமனம் செய்தார் அப்பா என்று ஆரம்பித்தாள் நளினி. ஆமாம், வக்கீல் கோதண்டராமனுடைய பெண். டேய் அப்பு, கட்சிக்காரர்களுக்கு என் வீட்டு விலாசமே தெரியலைடா. நான் கருப்பு கோட்டை மாட்டிக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் மற்ற வக்கீல்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டு கேட்டு அலுத்து விட்டதடா. என் பெண்ணுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாங்கி கொடுடான்னார். அந்த வசந்தாவுக்கு என்ன இப்போது? அவள் வேலையில் ரொம்ப சூட்டிகையான பெண். வரும்போது சுமாராக தட்டெழுத்து மட்டும்தான் தெரியும். இப்பொழுது சுருக்கெழுத்திலும் தட்டெழுத்திலும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறா. இது நடந்து 2 மாசமாறுது நளினி. பூரா விஷயத்தையும் கேளு. ஜூலியை ஸ்ரீதரிடமிருந்து மாத்தினதுக்கு பிறகு கிருஷ்ணராஜ் பர்சனல் செக்ரட்டரியாக 4-5 நாள் இருந்தான். அவன்தான் பம்பாயில் அமெரிக்க கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குன்னு போயிட்டானே. ஆமாம், 4-5 நாள் இருந்தப்புறம் போனான். அந்த ஸ்தானத்தில் இந்த 10-15 நாளாக வசந்தா இருந்து வருகிறாள். இப்ப அப்பு என்ன செய்யணும் என்கிறாய்? ஒன்றும் செய்ய வேண்டாம், தூர இருந்து கவனி போதும். நூல் புடவையை கட்டி கொண்டு வருகிறவள் டெரிகாட்டும் ஷிஃபானுமாக வருகிறாள். ஒரு பின்னலையே சரியாக பின்னிக்க மாட்டாள். இப்போது 2 பின்னல், வலக்கையில் கடிகாரம் வேற. கட்சிக்காரர்களுக்கு கோதண்டராமனுடைய விலாசம் தெரிந்துவிட்டதோ என்னவோ? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. இது காக்க ஏறியதும் பனம்பழம் விழற கதைதானா அல்லது வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியணும்னா? நளினி இழுத்தாள். உன் பெண் புத்தி ஆசைப்படுறதாக்கும். என்னை பிரைவேட் டிடெக்டிவ் ஆகிவிட்ட. தூர இருந்து கவனி போதும் என்கிறேனே. பெயர்தான் அழகான பெயராக இருக்கே தவிர வசந்தா ஒன்றும் அப்படி அழகா இருக்க மாட்டாளே என்றான் அப்பு. இப்ப சற்று முன்னால் தானே அழகை பத்தி அப்புவுக்கு என்ன தெரியும்னு சொன்ன? அது இருக்கிற இடத்தை பார்க்கிற போது அதை அனுபவிக்கவோ விவரிக்கவோ அப்புவுக்கு தெரியாது. அது இல்லாத இடத்தை பார்க்கிற போது இல்லாமை கூடவா தெரியாமல் போய்விடும்? ரொம்ப சாதுரியமா பேசுற அப்பு. நான் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்தில் முனைந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்ரீதரை பற்றி இனிமேலும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒன்றும் இல்லை என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வசந்தாவின் போக்கு எப்படி இருக்கிறதுன்னு தெரியணும். அப்பு, நீ ரொம்பவும் புத்திசாலி என்று முகம் மலர கூறினாள் நளினி. பிறகு, இன்னொன்னு என்ன தெரியுமா? ஏழை வீட்டு பெண் அவள். அவள் வீட்டுக்கு 4 காசு கிடைக்கிறது. அந்த பெண் யாருடைய ஆசை வெறிக்கும் பலியாகிவிடக் கூடாது என்றாள். அப்பு பதில் சொல்லாமல் நளினியின் முகத்தை ஒரு தடவை கூர்ந்து பார்த்துவிட்டு வெளியேறினான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.